ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கற்பூரவள்ளி ரசம். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கற்பூரவள்ளி ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: கற்பூரவள்ளி இலை 10, தக்காளி 2, புளி சிறிதளவு, மிளகு 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், பூண்டு 5 பல், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 1, கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கற்பூரவள்ளி ரசம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கோம். இதுல கடுகு 1 டீஸ்பூன், இதுல 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்க்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, இதுலயே நம்ம நறுக்கி வச்சிருக்க கற்பூரவள்ளி இலை ஒரு 10 இலை இந்த மாதிரி நம்ம நல்லா மெல்லிசா நறுக்கிட்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில. இந்த கற்பூரவள்ளி ரசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்லா ஒரு கோல்டு இருக்கும் போது, நெஞ்சு சளிலாம் இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி ரசம் வச்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. யூஸ்வலா கற்பூரவள்ளி அப்படின்னாலே நமக்கு சளிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. கெட்டிப்பட்டிருக்க சளி எல்லாமே நல்லா டைல்யூட் பண்ணி அது வெளியே வர்றதுக்கு இந்த கற்பூரவள்ளி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஓமம் அப்படின்னாலே நமக்கு டைஜஷனுக்காக எடுப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த ஓமவள்ளி அப்படிங்கிற இலை தான் கற்பூரவள்ளின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால அந்த ஓமம் வள்ளி பாத்தீங்கன்னா டைஜஷன் சம்பந்தமான நமக்கு எல்லா பிரச்சனையுமே கிளியர் பண்ணக்கூடியது தான் இந்த கற்பூரவள்ளி ரசம். அதே மாதிரியே கொலஸ்ட்ரால் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு ஃபேட் உடம்புல இருக்கு, அது எல்லாமே நமக்கு நிறைய நமக்கு டாக்ஸின்ஸ் உடம்புல இருக்கு அப்படின்னா அதெல்லாமே கரைக்கக்கூடியது இந்த கற்பூரவள்ளி பண்ணும். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இது ஒரு இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒண்ணுதான் இந்த கற்பூரவள்ளி. ஸோ இந்த கற்பூரவள்ளியை எப்படியாவது நம்ம நம்மளுடைய வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே உடம்புக்கு வராதுங்கிறதுனால தான் நம்ம இதை ஆட் பண்றோம். நீங்க இது மாதிரி ரசம் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம கோல்டு இருக்க டைம்லலாம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் கோல்டுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி நல்லா வதங்கிருச்சு. இதுல நம்ம கிட்ட இருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். கற்பூரவள்ளி நல்லா நமக்கு வதங்கி நல்ல வாசம் வெளியில வரணும். அடுத்ததா இதுல தக்காளியை ஆட் பண்ணலாம். இதுல உப்பு சேர்த்து இப்ப தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அடுத்ததா இதுல நம்ம ரசத்துக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணி, அதே மாதிரியே ஜீரகம், மிளகை விட கொஞ்சம் ஜீரகம் ஜாஸ்தியா, தனியா 1 டீஸ்பூன், இது கூட ஒரு 4 பல்லு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோர்ஸா நம்ம பொடியா ரெடி பண்ணி எடுப்போம். இப்ப நம்ம ரசத்துக்கான மசாலா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதுல இப்ப ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வதக்கினா போதும். அடுத்ததா இதுல நம்ம கிட்ட இருக்க புளித்தண்ணி, இதுலயே தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்து இது கொதி வர்றதுக்குள்ள ஒரு 1/4 டீஸ்பூன் போல இதுல பெருங்காயத்தை ஆட் நல்லா சிம்மில் இருக்கட்டும். இதிலே கொத்தமல்லியும் நம்ம போட்டுடலாம்.
நீங்கள் ஃபைனலாக கொஞ்சம் கற்பூரவள்ளி வேணாலும் இந்த இடத்துல பொடியாக நறுக்கி போட்டு. இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கங்கே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த ரசத்தை நல்லா சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நமக்கு வந்து இந்த கோல்டுக்கு, அதே மாதிரியே வந்து நெஞ்சு சளிக்கு, அதுக்கப்புறம் நல்லா வந்து ரன்னிங் நோஸ் இருக்கும் போது, அதே மாதிரியே வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன், இது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்ல ஒரு ரெமெடி. அதே மாதிரி இது வந்து இம்யூன் பூஸ்டர் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அடிக்கடி இது வைக்கும் போது நமக்கு வந்து நிறைய இந்த மாதிரி கோல்டெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாமல் நம்மளோட இம்யூன் சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கற்பூரவள்ளி ரசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வச்சு ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாதத்தோடையும் சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு கப்பில் வச்சு ஒரு கப்பு எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நம்மளுடைய த்ரோட் இன்ஃபெக்ஷன்லேருந்து, இம்யூன் சிஸ்டத்துலேருந்து எல்லாமே வந்து நமக்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிஷியலான இருக்கக்கூடிய இந்த கற்பூரவள்ளி ரசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.